என்னடா பூனை யாரோ அடிச்சிட்டாங்க நேற்று நைட்டுல பாருங்க. அடித்தாங்களா என்னன்னு தெரியல என் பூனைக்கு செல்ல குட்டிக்கு. என்னன்னா நான் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு என்ன கோயிலுக்கு இல்லை எங்கேயாவது வெளியில் நான் போயிட்டு வந்தாலே அது சேவக்காக வெயிட் பண்ணுவான். நான் வீட்டு கதவை திறந்ததுமே என்கிட்ட ஓடியாந்துருவான். இன்றைக்கி நான் கூப்பிட்றேன், செல்லக்குட்டி மேலே படியிலே மெச்சுப்படியிலே படுத்துக்கிடுச்சு. அப்புறம் நானாக தான் வச்சு கொண்டு வந்தேன். இப்போ யாரோ என் பட்டை அடிச்சிருக்காங்க. என்னடா சாப்பிடு சாப்பிடு. சேவுதே அவள் ஃபேவரட்டே சேவுதே என் செல்லக்குட்டிக்கு. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. வெறும் மண்ணாக இருக்குது. யாரும் அடிச்சிட்டாங்களா தூசியாக இருக்கான்னு சொல்லி. சரி நீ சாப்பிடு. உடம்பு நல்லா இருந்தால் ஒரு சேவை மிச்சம் வைக்காது. நல்லா சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உடம்பு முடியல. அதே சேவுனா அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காது. நல்லா சாப்பிடுவோம். உடம்பு முடியல தங்கத்துக்கு. அதனால் பாதி சேவை மிச்சம் வச்சுட்டாரு. ஏன்னா மிச்சம் வைக்காது. ஊசியாக இருக்கு. மண்ணா இருக்கு. கண்ணுலாம் மண்ணா வச்சிருக்கு. தூங்கண்ணா கீழே வா. என்னடா சேவரையும் சாப்பிடல ஃப்ரெண்ட், கொஞ்சம் தான் சாப்பிட்ருச்சு. சரி பாலாவது குடிக்குதான்னு பார்ப்போம். இந்தாடா அழகி பாலை குடிடாளே. இந்தா குடிடா அழகி, பாலை குடி. எந்திரிச்சுக்கோ. இந்தா கொஞ்சோண்டு குடிக்குமா. வா இந்தா எந்திரி கொஞ்சோண்டு குடி. அதுக்கு உடம்பும் நல்லா இருந்தால் குடிக்கும். யாரும் அடிச்சிட்டாங்களா இல்லைன்னா நைட்டு வெளியில் போச்சு, வரவே இல்லை. காலையில் தான் வந்துச்சு. யாரும் அடிச்சிட்டாங்களா இல்லைன்னா வேறு பூனை நாயாவது விரட்டி என்னமோ செஞ்சுச்சா கடிச்சு வச்சிருச்சான்னு தெரியலை. ஆனால் மேலே தான் கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக இருக்குது. நம்மன்னு பார்த்தா அந்த உடச்சி காலையில் எண்ணெய் போட்டேன் வந்தது அதுக்கு. இந்தாடா குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பூனை நல்லா இருக்கணும், அதுக்கு நல்லா வரணும், உடம்பு சரியாகி நல்லா எல்லாம் சாப்பிடணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ்.